ஹாய்ங்க. டக்குன்னு ஏதாவது செய்யணும்னு பொண்ணு கேட்டா, அதுக்காக நான் பஜ்ஜி செய்கிறேன். கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கணும். கொஞ்சமா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தென் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கங்க. பெருங்காயம் சேர்த்துக்கங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுட்ரு. அங்கே நான் எண்ணெயை கொதிக்க வச்சுட்டேன். இப்போ கலந்த மாவு எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சிக்கிட்டேன். அதுக்குள்ளே என்னோடய பொண்ணு வந்து கட் பண்ணி வச்சுட்டா வெங்காயத்தை. இப்போ நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நம்ம டக்குன்னு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தாங்க இந்த மாதிரி பஜ்ஜி. வெங்காய பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜின்னு என்ன பஜ்ஜி வேணால் போடலாம். இன்றைக்கி என் பொண்ணு வெங்காய பஜ்ஜி தான் வேணும்னு கேட்டால், ஸோ அதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, நான் இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். பாய்.